ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து 1.5 வருஷமா எங்க உயிரையே எடுத்துட்டு வராங்க. மனைவியுடன் வந்து கண்ணீர் விட்டு கதறிய மாற்றுத்திறனாளி. கூரையே இல்லாத வீட்டில் வாழ்க்கை, மனைவியுடன் தனியாக அவதிப்படும் சூழ்நிலை. கல்யாணம் பண்றது பிடிக்கலாங்க. நாங்க தனியா சோறாக்கி சாப்பிட்டு இருக்கோம். அவங்க மட்டும்தான் பிறந்தாங்களா? எங்க அப்பனுக்கு நான் பிறக்கலையா? எல்லாம் எக்கமாடாது எல்லாம் நீங்களும் முடியாதுன்னு சொல்லுங்க. இங்கே செத்து போயிடுறாங்க. நெஞ்சையை கலங்க வைக்கும் மாற்றுத்திறனாளியின் உண்மை சோக கதை. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தங்கவேல் தலைமையில மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. இந்த ஒரு கூட்டத்தில் அரவக்குறிச்சி பகுதியை சேர்ந்த மகேந்திரன் அப்படின்ற மாற்றுத்திறனாளி தன்னோட மனைவியோட 3 சக்கர வாகனத்துல வந்து, எங்களோட பூர்வீக வீட்டுல நாங்க வசிச்சுட்டு இருக்கும் பொழுதே எங்க திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத உறவினர்கள் எங்களோட தகராறுல ஈடுபட்டு எங்க வீட்டு கூரைய பிச்சு எரிஞ்சிட்டாங்க. இது குறித்து நான் காவல் நிலையத்துல புகார் அளித்துமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படல. கல்யாணம் பண்றது பிடிக்கலாங்க. நாங்க தனியா சோறாக்கி சாப்பிட்டு இருக்கோம். அவங்க மட்டும்தான் பிறந்தாங்களா? எங்க அப்பனுக்கு நான் பிறக்கலையா? திருப்பியும் இதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்னா எங்களுக்கு இந்த உயிரை விடுறத தவிர வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரியா அவரு கலங்கி பேசியிருக்காரு. எல்லாம் எக்கமாடாது எல்லாம் நீங்களும் முடியாதுன்னு சொல்லுங்க. இங்கே செத்து போயிடுறாங்க. பணக்கூடத்துல எங்க வீட்டுக்கு போன பயமா இருக்கு. சார் வந்துட்டு எல்லையும் விரட்டுறாரு. அவங்களுக்கு சாப்பாடு அவங்க நான் தான் உடச்சி எதுக்கு உடச்சு கேட்கறாங்க. எனக்கு ஆத்திரம் வந்ததுல உடச்சு வைக்கிறாங்க. அவங்களும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீ மூடிட்டு வீட்டுக்குள்ள போடாங்கிறாங்க. நீ வீட்டுக்குள்ள போடான்னு எல்லையை கொடுக்குறாங்க. நாங்க போடுங்க. நான் கட்டி வெளுக்கல கொண்டாந்துருக்கேன். எனக்கு ஆகலாம் இங்கேயும் செத்து போயிருவேன். நான் வீட்டுக்குள்ள போவாங்க.